பார்த்தீங்களா, நான் இப்படி தான் என்னோடய இயரிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு இயரிங்கை கண்டுபிடிக்கிறக்குள்ளே சத்தியமாக விடிஞ்சிரும். நீங்களும் உங்கள் கம்மலெல்லாம் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்பவே ஈஸியான இயரிங் ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம யாரும் ஸ்வீட் வாங்காமல் இருக்க மாட்டோம். அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம தூக்கி தான் வீசுவோம். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து தான் நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஆர்கனைசர் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்து அதை ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கலர் பேப்பர் இல்லைன்னா கிஃப்ட் ரேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த பாக்ஸை ஃபுல்லுமே கவர் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்வீட் பாக்ஸோட சைட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் ஒட்டுறேன். ஏன்னா நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வரனால அந்த ஒட்டும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிஸ்டிக் தான். இப்போ நான் வெளியில் கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டேன். இனி நான் உள்ளே வேற ஒரு கலர், அதாவது எல்லோ கலர் பேப்பர் எடுத்து நான் ஒட்டுறேன். எப்போவுமே வெளியில் ஒரு கலர் உள்ளே ஒரு கலர் இருந்தால் கொஞ்சம் கூட பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வேற ஒரு கலர் எடுத்து ஒட்டுறேன். இப்போ உள்ளேயும் கவர் பண்ணியாச்சு, வெளியிலையும் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். கார்ட்போர்ட் எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு அது நம்ம எல்லோ கலர் பேப்பரை வச்சு மறுபடியும் கவர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்கேல் எடுத்து 2 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி ஒரு டாட் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த டாட்டில் நான் காம்பஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ஹோல்ஸை போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இந்த இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதை எல்லோ பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதை நான் மேலே ஒட்டுறேன். ஒட்டிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம பேப்பர் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி பார்டர்ஸ் மட்டுமே பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் கூட நல்லாயிருக்குள்ள பார்க்குறேன். அதுக்கு நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இந்த பேர்ல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேர்ல்ஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த டாப்பில் 2 சென்டிமீட்டர் கேப் வச்சு ஒட்டுறேன். மறுபடியும் நான் ஒரு பேப்பர் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையுமே இந்த பாக்ஸ்க்கு மேலே ஒட்டுறேன். அது ஒட்டுறதுக்கு நான் டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, அதான் யூஸ் பண்ணுறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நான் இந்த ஃபோம் இருக்கு இல்லையா, ஃபோம் என்கிட்ட எல்லோ ஃபோம் இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட டபுள் சைடு டேப் அந்த திக்கான ஃபோம் டேப் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபோம் இருக்கு இல்லையா, அதில் கீழே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் சுற்றியுமே ஒட்டி கொடுக்குறேன். உங்கள்கிட்ட டபுள் சைடட் ஃபோம் டேப் இருக்குன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் இப்படி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம டபுள் சைடட் டேப் இருக்கு இல்லையா, அதை நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லோ இடத்துல நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் பீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட சீட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் இந்த மாதிரி போடுறேன். உங்ககிட்ட சீக்வென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போடலாம். நான் பீட்ஸ் தான் போடுறேன், அந்த சீட் பீட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டபுள் சைடு டேப்போட அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த நம்ம OHP ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதுக்கு மேலே நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃபோம் டேப் இருக்குன்னா நீங்கள் இந்த டைரெக்டாக அதை அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷேக்கர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் அந்த பேப்பர் டேப் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் பேப்பர் டேப் வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இனி நம்ம இயரிங்ஸ் எல்லாமே வைக்கலாம். நீங்கள் இப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இயரிங்ஸ். இல்லாட்டி நீங்கள் இது ரிமூவபிள் தானே, ஸோ நீங்கள் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அந்த ரப்பரும் முன்னாடி வந்து நம்ம இயரிங்கும் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆகாது. ஸோ அவ்வளோதான். நம்ம மேலே வந்து இந்த பேர்ல்ஸ் எல்லாம் வச்சோல்ல, அதுல எல்லாம் நீங்கள் நம்மளுக்கு மாற்ற கம்மலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கே மாட்டி வச்சுக்கலாம். சிம்பிளான இயரிங் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.